வணக்கம் நண்பர்களே. தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து காணவும் உங்களை வந்தடையும் தமிழன் தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. கண்ணே தேவகி ரோகிணி அப்படி இருந்தாலும் ஆமா திருவடியில் பிரதிபலித்தால் நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தாலும் இன்று நாளில் தேவகி ரோகிணி இருவரும் வர வேண்டும் என்று ஓடி அடுத்த காரணம் என்னன்னா பாப்பா குஞ்சு அப்படி இருந்தாலும் வீடு சில்லறை என்றால் பெண்மணி சில்லறை ரத்னமான வேலைகள் ஆமா சில்லறை வேலை செய்யக்கூடிய தங்கைமார்களை வர வேண்டும் தங்கா தேவகி ரோகிணி இருவரும் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறாயே என்ன காரணம் எதுக்காக அழைச்சிருக்கிறேன் என்ன காரணம் இத சொல்லணும் ஆனால் தங்கா என் நாளையில உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறேன் என்ன காரணம் என்ன தெரியாதுப்பா உங்களுக்கு சொல்லுங்க சீக்கிரம் வாடா தங்கா அப்படி இருந்தாலும் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா தெரியாதுப்பா உங்களுக்கு சொன்னா அப்படியே பாப்பாடு சொன்னு வச்சுக்க என்ன சொல்லனா பாபா குடி போட்டு அப்பா துணியோவே அது இல்லடா இல்லையா சின்ன எதுக்காக கூட அழைச்சாருங்க தெரியுமா சொல்லுங்கடா சொல்றேன் சொல்லு திருமணம் செய்வதற்கு ஒரே மனதார கூட அழைச்சிருக்கிறேன். ஆமா என்ன சொன்னேன்? திருமணம் செய்வதற்கு. திருமணம்? ஆமா திருமணம். ஆமா
ஏன்னா கொஞ்சம் கூட நீ பேசாத போ, நான் உங்ககிட்ட இருக்கா. தங்கா தேவகி அண்ணா வாடாங்க. என்ன சொல்றேன்? திருமணம் சொல்லக்கூடியது வார்த்தைகள் அண்ணா. அது திப்பிக்குமோ கத்துக்குமோ அண்ணா சேதி சொல்லனா யானா எனக்கு வாங்கி கொடுக்கல. தாய் மகளுக்கு சந்தில விக்குதா இல்ல பாலப்பட்டு சந்தில விக்குமோ இல்ல பாப்பாப்பட்டி சந்தில விக்குதோ இல்ல ஏன்னா அப்படி போய் வச்சுக்கிறேன் வாங்கி வந்து அறிவு கட்டவங்களே தங்கச்சிக்கு இது கூட தெரியாத இது பொட்டியார் மாவட்டம் சொல்றாங்க. எனக்கு அப்படின்னா எனக்கு 8 பாட்டு பாட்டு வைக்கிறாங்க. என் பாப்பா அப்படின்னு அந்த மாதிரி ரசமும் வாங்கி சொல்றேன். பரவாயில்லையா? என்னன்னா யாரியா ஆமா திருமணம் பாட்டு விக்குதான். ஒரு பாட்டு 130 ரூபாமா? எனக்கு 12 மணிக்கு மேல போட்டு சொப்பு கேளு. எனக்கு 15 பாட்டு இருந்தா கூட கட்டாது. தங்கா அதாவது இது கூட தெரியாம எங்க தங்கச்சி மாற கள்ள கவுடு இல்லாத ஒருத்தனுங்க பையா. சூதுவாதியே தெரியாது. சூதுவா தெரியாதுங்க சூத்துல கறி ஓட்டல எங்க பாப்பாளுக்கு. பரவாயில்ல பாப்பா நீ ஒண்ணு வச்சிருக்கிற பாப்பா வாங்கி வச்சியா? இரு ஒரட்டியா இருக்கிற பாட்டுல வாங்கி வச்சியா? திருமணம் சொல்றது எங்க வச்சுங்க தெரியுமா? சின்ன சொல்லுண்ணா. ஏன்னா இவ்வளவு நாள் நீ ஒடி வச்சிருந்தியா? ஒன்னே வச்சுக்கிறாரு. என்ன சொல்றான்? எனக்கு இருக்கிறது ஒண்ணு விளைச்சல் வரல. வாங்கி வந்தது வாழ்ந்ததுதான் விளைச்சல் வரல. வேற எங்கக்குதான் ஒன்னகிட்டே வைக்கலாமா? எங்க ஒன்ன கால் சந்திர வச்சுக்கிறாரு. போய் திருமணம் பதிப்பிக்க மரியாதைக்குரிய கொம்பட்டியை சேர்ந்த தங்கவேல் செட்டியார் தங்கவேல் செட்டி ஐயா கொடுக்க வழங்கக்கூடிய பணமானது யாரோட பேர்வழி என்றால் 6 பல வீடு கொண்ட முருகை கடவுள் மேல கொடுக்க முருகை கடவுள் பக்கத்தினர் பாதுகாக்க வேண்டும். இல்லற நல்ல தலை தொங்க வேண்டும். ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரால் வழங்க மேடிக்க பேரு தாயாளி மகனே. அந்த பிள்ளைங்க தான் ஏதாவது தெரியாத பிள்ளைங்க கேக்குதுன்னா அங்க போட்டு வாயில திருமணம் உங்களுக்கு தெரியாதுப்பா. இது தெரியலனா எனக்கு பால் போட்டு சாத்திர விக்குதா? வெள்ளி சாத்திர விக்குதா? அது இல்லடா. இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம் பையா. தெரியுமா? சொல்லுங்க. ஏன்னா திருமணம் தான் தெரியாதுன்னு வேற மாதிரி சொல்லி பார்க்கலாம். சொல்லு. எப்படி சொன்னா கேட்குவாங்க தெரியுமா? எப்படி எதுக்கு எடுத்துருக்கேன் கல்யாணம் செய்ய கல்யாணம் செய்வதற்கு கருத்துடனே உங்களை அழைத்திருக்கிறேன். கல்யாணமா? கல்யாணம் என்ன கல்யாணம் கேக்குறியாடியா? உனக்கு கேக்குறது இல்லையா? அண்ணா கல்யாணம் Thank you.
நான் ஒவ்வொன்னா மறைச்சு வச்சிருந்து சொல்றேன். நானெல்லாம் இது ஒத்துக்கவே மாட்டோம். தங்கா பில் போல ஒத்துக்கூடாது. கல்யாணம் ஆடி நம்ம போலாம். ரோகிணி தங்கா என்ன நீ நாளையில கல்யாண கருப்போ காரணம் சிகப்போ அது காளானா மாறி ஒரு நாள் ரெண்டாண்டு சொல்றாங்க பாரு. அது மாதிரி காளானா மாறி ஒரு செவப்பை இருக்கும், இல்ல கருப்பை இருக்கும். அது விளையாடுக்கும். தயலி மகனே கல்யாணத்தை பத்தி எங்க தங்கச்சி கிட்ட நான் சொல்ல முடியாது. நான் சொல்லலாமா? ஒரு அண்ணன் நான் சொல்லாமா? சொல்லக்கூடாது. அதனால எங்க தங்கச்சிங்களுக்கு கல்யாணம்னா எப்படி எல்லாம் தெளிவா எவனுமா சொல்லுவோம். சரி ஏய் எப்படி கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி ஒண்ணு கூட விடக்கூடாது. சரி முடியிற வழி கரெக்டா சொல்லிடணும்டா. சின்ன சொல்லுவான் கரெக்டா கேட்டு